Hi, hello, welcome to Pebbles Channel's viewers. நம்ம சென்னையில் 42வது சென்னை புத்தக கண்காட்சி கடந்த ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக கண்காட்சி எங்கு நடக்கிறது, இந்த இடத்தை நாம் எவ்வாறு சென்றடைய முடியும், அந்த கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் என்ன, இன்னும் என்னென்ன வசதிகள்லாம் அந்த கண்காட்சியில் செய்யப்பட்டிருக்கிறது, கண்காட்சியினுடைய அமைப்பு, இது எல்லாமே நம்ம ஒரு வழிகாட்டியாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சென்னையில் நடைபெறுகின்ற 42வது புத்தக கண்காட்சி பார்த்து வரலாம். சென்னை புத்தக கண்காட்சிக்கு பேருந்து வழியாக வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் இங்கே நந்தனத்தில் எங்கே இறங்கணும் அப்படின்னாக்கா நம்ம நந்தனம் YMCA பஸ் ஸ்டாப் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் YMCA பஸ் ஸ்டாப்பு. இந்த பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கினீங்கனாக்கா அதுக்கு ஜஸ்ட் பக்கத்திலே இருக்கிறது தான் நம்ம புக் ஃபேர் கிரவுண்டு. நீங்கள் இந்த பக்கம் அதாவது அண்ணா சாலையிலேருந்து தேனாம்பேட்டை வழியாக வந்தீங்கன்னாக்கா இந்த பஸ் ஸ்டாப்லையும், அதேமாரி சைதாப்பேட்டையிலேருந்து வந்தோம்னாக்கா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாப்லையும் நீங்கள் இறங்கலாம். ஸோ இங்கே இந்த பஸ்ஸில் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இங்கே 45A 45B 18K இந்த பஸ்லாம் ரெகுலராக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சி நடக்கின்ற எல்லா நாட்களிலும் அனைத்து மாநகர பேருந்தும் நிற்கும் அப்படின்னு கப்பாசியால் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பேருந்து வழியாக வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கன்னாக்கா இந்த புக் ஃபேருக்குள்ளே வந்துடலாம். சென்னை 42வது புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் வழியாக வரணும் அப்படின்னாக்கா நீங்கள் சைதாப்பேட்டை மெட்ரோ ட்ரெயின் ஸ்டேஷனோ அல்லது நந்தனம் ஸ்டேஷன்லேயே இறங்கி நீங்கள் இங்கே வர முடியும். இது ரெண்டுலையுமே நம்ம இறங்கும் பொழுது நந்தனத்துக்கு நியர்பையாக இருக்கிறது இந்த YMCA கிரவுண்டு. சைதாப்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கினாக்கா அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிறது இந்த YMCA கிரவுண்டுக்கு ரொம்ப நியர்பையாக இருக்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன். இந்த புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய வாகனங்களை நீங்கள் இங்கே பார்க் பண்ணணும் அப்படின்னாக்கா அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கிறது. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 வீலருக்கு 10 ரூபாயும், கார் இந்த மாதிரி 4 வீலருக்கு 20 ரூபாய் நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே நீங்கள் அந்த என்ட்ரன்ஸில் உள்ளார நுழைஞ்ச உடனேயே அந்த 2 வீலர் பார்க் பண்ணுறதுக்கான அந்த ஏரியாவும், உங்களுடைய காரை பார்க் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது இந்த புக் ஃபேரோட அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த கிரவுண்டில் பார்க் பண்ணுறதுக்கும் அவங்க வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அங்கே உங்களுடைய கார்களை நிறுத்திட்டு அப்படியே நீங்கள் புக் ஃபேருக்கு உள்ளார வந்துட முடியும். அதேமாரி இந்த 2 வீலர் பார்க்கிங்லேருந்து நீங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 100-200 மீட்டர்ஸ்க்குள்ளார இருக்கிற அந்த உள் மைதானத்துக்கு நீங்கள் வர முடியும். நான் என்னோடய 2 வீலரை இந்த பைக் பார்க்கிங்கில் நான் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த YMCA கிரவுண்டில் உள் மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தக காட்சி அரங்குக்கு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறேன். இந்த தூரம் அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப குறுகிய ஒரு தூரமாக தான் இருக்கும். ஏன்னாக்கா இங்கே நீங்கள் போகிறதே உங்களுக்கு தெரியாது. எங்கேனும் பார்த்தோம்னாக்கா அந்த சின்ன சின்ன கடைகள், அந்த டாய்ஸ் கடைகள்லாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நம்ம அந்த புத்தக கண்காட்சி நடக்கக்கூடிய அந்த YMCA மைதானத்தில் உள்ள அரங்கத்துக்கு நம்ம இப்போது போகிறோம். சென்னை YMCAல நடைபெறுகின்ற இந்த 42வது சென்னை புத்தக காட்சிக்கு நான் என்னோட பைக் 2 வீலர் பார்க்கிங்கில் நான் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் நான் நடந்து இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகின்ற இந்த உள் மைதானத்திற்கு வந்திருக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த உள் மைதானத்தில் பிரம்மாண்டமான ஒரு அரங்குகள் அமைக்கப்பட்ட ஒரு நுழைவு வாயிலை நம்ம பார்க்க முடிகிறது. அதேமாரி பார்த்தோம்னா இங்கே மக்கள் அதிக அளவில் புத்தகங்களையும் வாங்குறதையும் நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த அரங்கத்தினுடைய ஒரு பகுதியில் பார்த்தோம்னாக்கா நிறைய கேன்டீன்ஸ், அதேமாதிரி நிறைய டீ ஷாப், அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடிய நிறைய அரங்கங்கள் இங்கே அமைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அதற்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு நாளும் தினமும் காலை 10 மணியில் இருந்து பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, இந்த மாதிரியான தனித்திறன்களை வளர்க்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்குது. அதே போல் மதியத்திற்கு பிறகு பல பதிப்பகங்களுடைய புத்தக வெளியீட்டு விழா நடக்கக்கூடிய மேடையும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மாலை வேளைகளில் சிறந்த பேச்சாளர்களுடைய சொற்பொழிவுகள், கவிதைகள், உரைவீச்சு, இந்த மாதிரியான நடக்கக்கூடிய ஒரு சொல் அரங்கமும் இங்கே இந்த மேடையில் ஒவ்வொரு நாளும் நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக காட்சியானது மிக பிரம்மாண்டமான அரங்க அமைப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சி சென்று பார்ப்பதற்கு 8 நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா ஒரு 4 டிக்கெட் கவுண்டர்கள் அமைத்திருக்கிறாங்க. இந்த டிக்கெட் கவுண்டரில் தான் நம்ம உள்ளார செல்லக்கூடிய நுழைவு டிக்கெட்டை நம்ம வாங்கிட்டு இங்கேருந்து போகலாம். நான் இப்போ இந்த புத்தக காட்சி அரங்கத்திற்கு உள்ள செல்லக்கூடிய அந்த அனுமதி டிக்கெட் நான் இப்போ வாங்கியிருக்கிறேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னாக்கா இதோட ப்ரைஸ் 10 ரூபாய் அனுமதி கட்டணமாக அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா சிறுவர்களுக்கு கட்டணம் இலவசமாக தான் அவங்க அனுமதிக்கப்படுறாங்க. கட்டணம் எதுவும் கிடையாது. இந்த 17 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் அந்த சீசன் டிக்கெட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த 17 நாள் நீங்கள் வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா அதுக்கு சிறப்பு சலுகையாக 100 ரூபாய் டிக்கெட் மட்டும் எடுத்திருந்தா போதும். அதே மாதிரி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு
கட்டணம் இல்லாத ஒரு நுழைவு அனுமதி தான் அவங்க வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த புத்தக காட்சியை பார்க்கறதுக்கான இந்த நுழைவு கட்டணத்தை நான் வந்து இப்போ எடுத்திருக்கிறேன். ஸோ வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த 8 நுழைவு வாயில்களில் நம்ம டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் எந்த நுழைவு வாயிலின் வழியாக நாம் செல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அரங்கத்திற்கு உள்ளார இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் கூட்டத்தை பொறுத்து ஒவ்வொரு நுழைவு வாயிலிலும் அவங்க வந்து அனுமதிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, முதல் மற்றும் 2வது ரோவில் வந்து அதிக கூட்டம் இருந்துச்சுனாக்கா அவங்க வந்து 3-4 வந்து அவங்கள வந்து அனுமதிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, நான் இப்போ போகிற இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து 2-3 அந்த நுழைவாயில வந்து நம்ம அனுமதிக்கப்படுறாங்க. நீங்கள் வருகின்ற நேரத்தில் எந்த ரோவில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் அந்த ரோவில் வந்து நீங்கள் வந்து உள்ளார போய் உங்களுடைய புத்தக பார்வையை நீங்கள் தொடங்க முடியும். இதை வந்து நான் வந்து பஞ்ச் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து 2வது ரோ உள்ளார வந்து நுழைந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா மொத்தம் வந்து 8 ரோ வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சி அரங்கத்தில். நீங்கள் வந்து எந்த ரோவில் நுழைந்தாலும் நீங்கள் அதுக்கு பக்கத்திலே பார்த்தோம்னாக்கா, நீங்கள் எந்த ரோவில் நுழையிறீங்களோ அதற்கு முன்னாடி அந்த ரோலில் இருக்கக்கூடிய கடைகள் அமைப்பை பற்றிய ஒரு விளம்பர பலகை வந்து அங்கே வந்து அமைத்திருக்கிறாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பப்ளிகேஷன் போகணும் இல்லை எந்த புக்கு வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளார போய் பார்த்து அந்த நம்பர் படி பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ரேண்டமாக நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணணும் புக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து 1வது ரோலேருந்து நீங்கள் வந்து 1வது கடையிலேருந்து தொடங்கி 804வது கடை வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அரங்கத்துக்கு உள்ளார பார்த்தோம்னாக்கா 4 மற்றும் 5வது ரோவுக்கு மத்தியில் பார்த்தோம்னா இங்கே இந்த புக் ஃபேரோட என்கொயரி சென்டர் வந்து கவுண்டர் வந்து இங்கே இருக்குது. அந்த என்கொயரி கவுண்டரில் வந்து உங்களுக்கு தேவையான என்னென்ன தேவைப்படுதோ அந்த தகவல்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் இங்கே வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தக கண்காட்சியினுடைய அரங்கத்துக்கு உள்ளார நீங்கள் வரும்பொழுது இந்த என்கொயரி கவுண்டரில் பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டால் அமைப்பினுடைய அந்த கேட்லாக் வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து இந்த புக் வாங்குறதுக்கு, அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த ஸ்டால் வந்து எந்தெந்த நம்பரில் இருக்குது, எந்த ரோலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி என்கொயரி கவுண்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டலாக் வாங்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் தேடி போகக்கூடிய பதிப்பகத்தை ஈஸியாக வந்து எந்த ரோலில் இருக்குது அப்படிங்கிறது, எந்த நம்பரில் அவங்களுடைய கடை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புத்தக கண்காட்சி அரங்கத்துக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு ரோலையும் பார்த்தோம்னாக்கா ஒரு 10 கடைக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு சென்டர் ரோ ஒன்று வரும். அந்த ரோலேருந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த ரோவுக்கு நீங்கள் வந்து போக முடியும். இது வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இடங்களில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் இந்த காஃபி, இதெல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி இந்த அரங்கத்தில் வந்து 2 பகுதிகளில் இந்த மாதிரி இந்த குறுக்கு ரோ இருக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து டீ காஃபியை உங்களால் வாங்க முடியும். இந்த புத்தக கண்காட்சி அரங்கத்துக்கு உள்ளார புத்தக அரங்கங்கள் மட்டுமல்லாது இன்னும் பல அரங்கங்கள் இருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதில் ஒன்று தான் வந்து இந்த எழுத்தாளர்கள் மற்றும் வாசகர்கள் சந்திப்பு நடைபெறுகின்ற ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து தினமும் வந்து முன்னணி எழுத்தாளர்கள் வந்து வாசகர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய எழுத்தாளர் வாசகர் சந்திப்பு அரங்கம் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இந்த எழுத்தாளர்கள் மற்றும் வாசகர்கள் சந்திக்கும் அரங்கத்தை போன்றே சென்னை புத்தக கண்காட்சியில் தாத்தா சாஹேப் பால்கே மிருனால் சென் திரையரங்கமும் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இந்த திரையரங்கத்தில் வந்து குறும்படங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வெளியிடப்படுகின்றது. இது வந்து மத்தியானத்திலேருந்து நம்ம வந்து இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா அந்த புத்தக கண்காட்சியில் சிறந்த தமிழ் மற்றும் பிற மொழி குறும்படங்களை வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். இந்த புத்தக கண்காட்சியில் புத்தக அரங்கங்கள் மோடு மட்டுமல்லாது மாணவர்களுக்கான கருத்தரங்கங்கள், அதாவது அவர்களுடைய தனித்திறனை வளர்க்கக்கூடிய கருத்தரங்கங்கள் நடைபெறக்கூடிய அரங்கங்களும், எழுத்தாளர் மற்றும் வாசகர் சந்திப்பு அரங்கங்களும், குறும்படங்கள் வெளியிடப்படுகின்ற திரையரங்கங்களும் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த சென்னை புத்தக காட்சியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பல வாசகர்கள் விரும்பக்கூடிய நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த சிறுவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே வந்து சிறுவர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் இந்த புத்தக காட்சி பற்றி. வணக்கம்மா, இந்த புத்தக காட்சி உங்களுக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம். இந்த புத்தக கண்காட்சியில் என்னென்ன மாதிரியான புத்தகங்களை பார்த்தீங்க? ஸ்டோரி புக்ஸ், ஜான்ஸ் புக், அப்புறம் ஃபன் புக், அதெல்லாம் பார்த்தோம். சரிங்க, இது எப்படி இருக்கு? எவ்வளோ கடை இருக்கு? உங்களை பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நீங்க என்னென்ன புத்தகங்கள் வாங்குனீங்க? இது ஆக்டிவிட்டீஸ் புக்ஸ், அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் புக்ஸ் மட்டும் வாங்கினோம். அம்மாவுக்கு பிடிச்ச சமையல் புத்தகம் அதெல்லாம் வாங்கினோம். அதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அக்காக்கு நீங்க என்ன வாங்குனீங்க? நான் ஸ்டோரி புக்ஸ் வாங்கினேன். நீங்க எங்கேருந்து வரீங்க? மாங்காட்டுலேருந்து வரீங்க. உங்க பேரு? தனுபிருத்திகா. ஓகே, இந்த புக் ஃபேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? பயனுள்ளதா இருந்தது. இது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்க பெரிய பிள்ளையா வர வரைக்கும் வந்துகிட்டே இருப்பீங்களா?
ஓகே. இப்போ பார்த்தோம்னா இவங்க வந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த புத்தக அரங்கத்தில் வந்து நிறைய பிடித்திருந்ததா, அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆக்டிவிட்டி புக்ஸ் இதெல்லாமே நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவரும் சும்மா விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு மட்டும் இல்லாமல் நிறைய வந்து புத்தகங்களை வாங்கி பயனடையக்கூடிய ஒரு அரங்கமாக தான் இந்த அரங்கம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஓகே, நன்றிம்மா. இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கக்கூடிய வாசகர்களின் கருத்தினை பற்றியும் அவர்கள் பார்த்து வாங்கிய புத்தகங்களை பற்றி கேட்டு அறிந்து கொள்வோம். இங்கே வந்து வாசகர் ஒருத்தர் இருக்காங்க. சார் வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். நான் ராகவன். நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க? நான் சிட்லப்பாக்கத்துலேருந்து. சிட்லப்பாக்கம். இந்த புத்தக கண்காட்சி இதுதான் உங்களுக்கு முதல் ஆண்டுங்களா இல்லை தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்களா? நான் ஒரு 15 வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க. இந்த வருடம் இந்த புத்தக கண்காட்சியோட உங்களுடைய நீங்கள் பார்த்த புத்தகங்கள், வாங்கிய புத்தகங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த முறை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் கூட பண்ணியிருக்காங்க. போன முறை பச்சை காலேஜ் அந்த பக்கத்தில் இருந்தது. இப்போ திரும்ப 4 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க. இங்கே சிறப்பாக இருக்குது, எல்லாமே நல்லா ஸ்பேசியஸாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ், அம்யூனிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம இவங்களுக்கு ரீடர்ஸுக்கு. நிறைய அம்யூனிட்டிஸ் வந்துருக்கு. இப்போ உள்ளே வாட்டர் கொடுக்குறாங்க, உள்ளே எல்லாமே இருக்குது. புக்ஸுமே நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய பப்ளிஷர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இது கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயம். ஓகேங்க. புத்தகங்கள் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நிறைய புத்தகங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு நீங்கள் தேடி வந்த கிடைக்காத புத்தகங்கள் ஏதாவது கிடைத்ததுங்களா? நாங்கள் ஒரு சூஸ் பண்ணி வர்றது வந்து கிடைச்சிருந்தீங்க. முக்கால்வாசி பப்ளிகேஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு தான் வரோம். சில நேரங்களில் வந்து இங்கே வந்து நாங்கள் பார்த்த புத்தகங்கள் உண்டு. சரிங்க. இப்போ மொத்தத்தில் இந்த புத்தக கண்காட்சி இந்த வரக்கூடிய வாசகர்களுக்கு ஒரு பயன் உள்ளதாகவும் உங்கள் பெரிய வரப்பிரசாதம். என்டையர் தமிழ்நாட்டில், இந்தியான்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பேருக்கு இவ்வளோ பெரிய ஸ்டாலை ஓப்பன் பண்ணி லட்சக்கணக்கான புத்தகங்களை வந்து ஒரே பார்வையில் ஒரு 2 நாளில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான அரேஞ்ச்மெண்ட். சரிங்க சார், நன்றி சார். இந்த புத்தக காட்சி அரங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பல தரப்பு வாசகர்களை கவரும் வண்ணம் இந்த வந்து புத்தகங்கள் வந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை குறிப்பாக பார்த்தோம்னாக்கா மொழி பெயர்ப்பு நாவல்கள் இந்த மாதிரிலாம் இடம்பெறக்கூடிய அரங்கங்கள் நிறையவே இருக்குது. இங்கே வந்து ஒரு வாசகர் இருக்கிறார், நம்ம அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தக காட்சியினுடைய அவருடைய பார்வை அப்படின்னு. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். என் பேர் வந்து அபிஷேக். ஓகேங்க. இதுதான் உங்களுக்கு முதல் ஆண்டா புத்தக? இல்லை, இது வந்து செகண்ட் இயர். எனக்கு செகண்ட் இயர். ஸோ இந்த ஆண்டு நீங்கள் பார்த்த புத்தகங்கள், வாங்கிய புத்தகங்கள் அதை பற்றி நான் வந்து வருஷம் டான் ப்ரவுனுடைய புக் மட்டும் வாங்கினேன். ஓகேங்க. இந்த வாட்டி வந்து அவருடைய ஆரிஜின் புக் வாங்கியிருக்கேன். ஓகேங்க. நீங்கள் வந்து தேடிட்டு வர்ற புத்தகங்கள் அனைத்துமே இந்த அரங்கத்தில் வந்து கிடைக்குதுங்களா? கண்டிப்பாக கிடைக்குது, கண்டிப்பாக கிடைக்குது. நான் வந்து தேடாத புக்ஸு சிலது வந்து பார்த்த உடனே இது கிடைக்கும். ஸோ சரிங்க. இந்த சென்னை புத்தக காட்சி அப்படின்றத பார்க்காத வாசகர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன, இங்கே கிடைக்கிறது என்ன, இந்த அமைப்பை பற்றி சொல்லுங்களேன். இந்த புக் ஃபேர் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ மட்டும் ஓகேவா வருது. ஸோ பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவில் கொஞ்சம் சிரமப்படாமல் வந்து நீங்கள் வந்து பார்த்தா வாங்கிட்டு போகலாம். ஏன்னா நம்மளோட இந்தியாவில் கிடைக்காத சில புக்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கிடைக்குது. வாங்க முடியும், கண்டிப்பாக கிடைக்குது. லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு டைம் அதை வந்து வாங்கிட்டு போயிடணும். ஓகேங்க. அதாவது இந்த புத்தக காட்சி அப்படின்றது ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வாசகர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வரப்பிரசாதமான திருவிழா. கண்டிப்பாக. ஓகேங்க. ஸோ இவங்க பார்த்தோம்னாக்கா இந்த புத்தக காட்சியில் வந்து இந்தியாவில் கிடைக்காத அனைத்து புத்தகங்களும் கிடைக்கக்கூடிய நிறைய அரங்கங்கள் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து இந்த வாசகர் சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தக கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான ஒன்றாக தான் நடைபெற்று வருகிறது. இந்த பொங்கல் திருநாளையொட்டி சென்னை புத்தக காட்சியை நடத்துறதே பார்த்தோம் அப்படின்னாக்கா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் தான் நடத்துகிறாங்க. அதனால பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து புத்தக விற்பனையாளர்கள் வந்து அரங்கங்கள் நிறையவே இருக்குது. இந்த ரீசெல்லர்ஸ் புக் ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் வந்து ஒவ்வொரு பப்ளிகேஷன் புக்ஸையும் நீங்கள் வந்து அந்த பப்ளிகேஷனில் போய் நேரடியாக நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் எல்லா பப்ளிகேஷனோட புக்ஸையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து புத்தக விற்பனையாளர் கடையில் வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும். அந்த மாதிரியான அரங்கங்கள் வந்து இந்த அங்கங்கே வந்து நிறைய இருக்குது. இந்த மாதிரியான ரீசெல்லர்ஸில் வந்து நீங்கள் வந்து இந்த புக்ஸையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஒரே இடத்துல உங்களுடைய புத்தகங்களை வாங்க முடியும். இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய வாசகர்கள் அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயனடைகிறாங்க. அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஆண்டும் நானும் இந்த புத்தக கண்காட்சியில் எனக்கு பிடித்தமான நிறைய எழுத்தாளர்களின் புத்தகங்களை வாங்குகிறேன். இந்த ஆண்டும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நான் கிட்டத்தட்ட இதில் வந்து 10 நாள் 15 நாள் வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு நான் இன்றைக்கு வாங்கிய புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எனக்கு வந்து எப்போதுமே இந்த ஜெயமோகன் எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளர், அவருடைய அந்த குறு நாவல்களே நான் இந்த வாட்டி வாங்கியிருக்கிறேன். அதேமாரி இந்த இந்துனுடைய கட்டுரைகள், இது வந்து யாருடைய எலிகள் நாம், இது வந்து ஒரு சிறந்த ஒரு கட்டுரையாக இடம்பெற்ற ஒரு புத்தகம். அதே மாதிரி எஸ் ராமகிருஷ்ணனுடைய வரலாற்று நூல்கள், அதாவது அந்த இந்தியாவை பற்றின நூல்கள், அதேமாரி அவருடைய நாவல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வாட்டி நான் வாங்கியிருக்கிறது எனது இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகமும். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா
சாகித்ய அகாதமி விருது பெற்ற அந்த சஞ்சாரம், எஸ் ராமகிருஷ்ணனுடைய சஞ்சாரம், இதெல்லாம் வந்து நான் இன்னும் வாசிக்கல. அதனால் இந்த ஆண்டு வந்து இந்த புத்தகங்களை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து அதிக அளவில் விற்பனை ஆகின்ற ஒரு புத்தகமாக தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடித்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் இந்த ஆண்டு நிறைய வந்து வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா முகில் எழுதிய அகம்புறம் அந்தபுரம் இந்த புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து இந்திய சமஸ்தானங்களை பற்றி ரொம்ப விளக்கமாக, அதாவது ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டக்கூடிய ஒரு புத்தகமாக அமைந்திருக்கிறது. நம்மளுடைய அடிமைப்பட்ட இந்தியாவில் இருந்த சமஸ்தானங்களை பற்றியும் அந்த சமஸ்தானங்களுடைய மன்னர்களின் எப்படிலாம் இருந்தாங்க, எப்படி சொகுசாக இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக இந்திய சமஸ்தானங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த புக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. அதேமாரி பிரபஞ்சனுடைய வானம் வசப்படும், இதுவும் வந்து இந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஸோ இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் சாய்ஸாக, அதாவது நாளை நிறைய புக்ஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு 2500 டிஸ்கவுண்ட் போக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சென்னை புத்தக காட்சியில் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் அரங்கங்களில் தேர்ந்தெடுத்துட்டு அதேமாதிரி நீங்கள் காலையில் வந்தீங்க, நீங்கள் வந்து ஒரு நாள் அதாவது லஞ்ச் டைம் இதெல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஏதாவது லஞ்ச் டைமோ அல்லது நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னாக்கா இங்கே பார்த்தோம்னா இந்த புக் ஃபேருக்கு வெளியில் வந்து நிறைய கேன்டீன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோம்னாக்கா இங்கே ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்டோட இங்கே கேன்டீன் இருக்குது. இந்த கேன்டீன் உள்ளார வந்து மதியானம் வந்து மினி மீல்ஸ் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். அதே மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது, வெரைட்டி ரைஸ் எல்லாமே இருக்குது. அந்த மதியான நேரத்தில் உங்களுடைய லஞ்ச் டைமில் நீங்கள் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து மீண்டும் உங்களுடைய புத்தகங்களை அரங்கத்தில் தேர்ந்தெடுக்க முடியும். அதேமாதிரி இந்த ரோலை பார்த்தோம்னாக்கா நிறைய வந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடிய நிறைய ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்குது. சென்னை YMCA மைதானத்தில் நடைபெற்று வருகின்ற 42வது சென்னை புத்தக காட்சிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதற்கு இந்த வீடியோ வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைய வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் சென்னை புத்தக கண்காட்சி நேரில் காண தவறியவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நேரடியான ஒரு காட்சி அனுபவத்தை கொடுக்கும்ன்றதை நான் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.